ஏக்கோ நம்ம 3 பேர் தான் வந்திருக்கோம். மீதி ஆளுவலைங்க எல்லாரும் வீட்டு வேலையை செஞ்சுட்டு பொறுமையாக வருவாங்க. ஆமாம், அவளுக்கு மட்டும்தான் வீட்டில் வேலை இருக்குது. நம்மளை தண்ணி தொளிச்சு தெருவில் விட்டு போப்பாரு. அப்பாடா 3 பேர் தான் வந்திருக்கலா, நல்ல வேலை நான் தப்பிச்சேன். எப்படியோ திவ்யாக்கா வர்றதுக்கு முன்னே வந்துட்டேன். ஆமாடி, எப்போமோ முதல் நாளாக வந்து நிற்பாள் அந்த திவ்யா, அவள் எங்கே போனா காணையில்? ஏக்கோ அவையெல்லாம் முந்திய மாதிரியே முதல்ல வரமாட்டாவ, கடைசியாக தான் வருவாவ. அவளுக்கு தான் வீட்டில் ஒரு வேலை இருக்காத, எப்போ பார்த்தாலும் இந்த தெருவு அந்த தெருவுன்னு ராட்டு மாதிரி சுற்றிட்டு திரிவாளே. மாட்டுக்கு மூக்கணங்கயிறு போடுறது மாதிரி அவைய வீட்டுக்கு விருந்தாள் வந்திருக்கு. ஏனுமல்ல அவையா இந்த தெருவு அந்த தெருவுன்னு ராட்டு மாதிரிலாம் சுற்றிட்டு தெரிய மாட்டாவ. விருந்தாளா? அப்படி யாருடைய அவள் வீட்டுக்கு வந்திருக்குது? வெளியூரில் இருந்தால் அவள் நாத்தனார்காரி தான் வந்திருக்கா. அந்த பிள்ளை இந்த ஊர் பக்கம் வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கதால திவ்யா சொன்னால் எப்படி வந்துச்சு? திவ்யாக்கா ஃபோன் பண்ணுங்க நேரம்லாம் அந்த பிள்ளை வரமாட்டேன்னு தான் சொல்லியிருக்கு. இவையை தான் கட்டாயப்படுத்தி வர சொல்லியிருக்காவ. அந்த அண்ணன் தான் ஊருக்கு போய் அவைய தங்கச்சியை கையோடு கூட்டிகிட்டு வந்திருக்காவ. இந்த திவ்யாக்கு கிறுக்க பிடிச்சிருக்கு. எதுக்குக்கா இப்படி பேசுதிய? வேலையில் போகிறவன் தானே வேட்டிக்குள்ளே விட்ட கணக்கா இவ ஊரில் இருந்த நாத்தனாரை கட்டாயப்படுத்தி கூட்டிகிட்டு வந்திருக்காளாங்க. இனிமே குத்துது குடையுதுன்னு நம்மக்கிட்ட தான் வந்து நிற்க போகிறா. அப்படியெல்லாம் அவளுக்கு ஒன்றும் பிரச்சனை வராதுக்கா. இவ ஒருத்தி கூறுகட்டத்தனமாக பேசுக்கா. எந்த ஊரில் தான் நாத்தனார் ஒழுங்காக இருந்திருக்கா. நீங்கள் சொல்லுறது மாதிரி இல்லைக்கா, அந்த பிள்ளை ரொம்ப நல்ல பிள்ளை. எல்லா பிள்ளையும் தூரத்தில் இருக்கும்போது நல்ல பிள்ளையாக தான் தெரியும். பக்கத்தில் வந்த பிறகு தான் தெரியும் அந்த பிள்ளையோட சுயரூபம். அடுத்த வீளோட குடும்ப கதை நமக்கு இதுக்கு நம்ம சொல்லி பார்ப்போம். எவ்வளோ நேரம் நம்ம இதிலே அவ்வளோக்காக பார்த்துட்டு இருக்குது. நம்ம கிளம்பி போவோம், அவ்வளோ வருவாள்வே. இன்னும் கொஞ்சம் நேரம் நின்று பார்ப்போம்க்கா, அப்புறமா போவோம். நீ வந்து ஒரு 5 நிமிஷம் கூட ஆகலை, அதனால இப்படி பேசுவேன். நாங்கள் வந்து 1/2 மணி நேரம் கூடுதல் ஆகுது. நாங்கள் இங்கேருந்து கிளம்போம், நீ வாரியேன வா. அப்படி இல்லைன்னா அவளை வந்ததும் அவளை கூட சேர்ந்து வா. ஏக்கா நான் உங்கள் கூட வரேன், அவள் வேணா நின்று வரட்டும். என்னது நான் மட்டுமா இங்கே நிற்கணும்? நானும் உங்கள் கூடயே வந்துடுறேன். என்னமோ கொஞ்சம் நேரத்துக்கு முந்தி நின்று பார்க்க போகிறேன்னு சொன்னேன், இப்போ எங்கள் கூடயே வரேன்னு சொல்லுங்க. நீங்கள் நின்றுலாம் நானும் கூட நிற்கலாம் தான் சொன்னேன். நீங்கள் இங்கேருந்து போகும்போது நான் இப்படி ஒத்துல எங்கே நிற்க? நானும் வரேன். சரி, அப்போ எல்லோரும் போவோம். எடி உனக்கு தெரியுமா திவ்யாவோட நாத்தனாரே எத்தனை நாள் இங்கே தங்க போகிறாளாம்? எனக்கு சரியாக தெரியாதுக்கா, ஆனால் 2 மாதம் தங்க சொல்லணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தவ. அதை மட்டும் நான் கேட்டேன். உண்மையில் அவளுக்கு கிறுக்கு தான் பிடிச்சிருக்கு. ஒரு நாள் தங்கினாலே உண்டு இல்லைன்னு பண்ணிவிடுவாள்வ. இவ வேற 2 மாதம் தங்க சொல்லியிருக்கா. என்ன பாடுபட போகிறாளோ தெரியல. அவள் பாட்டை அவள் பார்த்துட்டு போகிறா, நம்ம பாட்டை பார்த்துட்டு நம்ம போவோம். வெயிலே சுள்ளுன்னு அடிக்குது. எதுக்கு அண்ணன் நடந்துட்டு இருக்கா? சுருக்காப்போ நீ என்னடி அதிலே நின்றுட்டுருக்க, எங்கே பின்னாடி வா. வரேங்க்கா. இவ்வளோ நேரம் ஆகுது, என்ன அவியலை காணையில்? கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனால் பாட்டியும் என்ன காணையில். அவியெல்லாம் அங்கேயே உட்காந்துட்டோ போலுக்கு. நீ எப்படி கால் கெடுக்க அதிலே நின்றுட்டுருக்க? அங்கே தான் அவ்வளோ இடம் கிடக்குதுல, அதில் போய் உட்காரான். வேண்டாக்கா, நான் இதிலே நிற்கேன். நின்றுட்டு இருக்கதும் உட்கார்றதும் இஷ்டம், அதிலெல்லாம் நான் தலையிட முடியுமா? நின்றுட்டு இருந்தா கால் வலிக்குமேங்கிற அக்கறையில் தான் சொன்னேன். நின்றுட்டே இருக்கிறதுனால உன் கால் தானே வலிக்கும், என் காலை வலிக்க போகுது. ஏன்க்கா அவிய 2 பேரும் வர இவ்வளோ நேரம் ஆகுது? எனக்கு ஞானக்கண்ணு இருக்குது பாரு. இங்கேருந்து பார்த்தே அவிய ஏன் வரல எதுக்கு வரலன்னு சொல்லதுக்கு. உன் கையில் தான் ஃபோன் வச்சுருக்காளா, ஃபோன் பண்ணி கேட்க வேண்டியது தானே? நீங்கள் சொல்லதுக்கு முந்தைய அவியலுக்கு ஃபோன் பண்ணி பார்த்தாச்சு. ஃபோன் பண்ணதுக்கு அவள் என்ன சொன்னா? உன்னையும் சொல்லலை. நீ கேட்க வேண்டியது தானே எப்போ வருவேன்னு? கேட்கணுனாக்கி அவிய ஃபோன் எடுக்கணும், அப்படின்னா தான் நான் கேட்க முடியும். அப்போ அவள் ஃபோன் எடுக்கலையா? ஆமாக்கா. அப்போ அவன் திரும்ப ஒருக்க ஃபோன் பண்ண வேண்டியது தானே? 4-5 வாட்டி ஃபோன் பண்ணி பார்த்தாச்சுக்கா, எடுக்கிறது மாதிரி தெரியல. ஃபுல் ரிங் ஆகி கட்டாயிருதுக்கா. அப்போ ஃபோனை வீட்டில் போட்டு ஏதாவது வேலையை செஞ்சுட்ருப்பா. இவ்வளோ தூரம் வந்தோ பிரயோஜனம் இல்லை, நாமெல்லாம் வீட்டை பார்த்து போவோம். போண்டாம், அவைய 2 பேரும் வந்துட்டாவ. காலையில் சுடு தண்ணி ஊற்றுன மாதிரி அங்கேருந்து ஓடி வந்திருக்கல. ஒரு 5 நிமிஷம் எங்களுக்காக அங்கே நின்று எல்லாம் குறைஞ்ச போயிருவிய. உங்களுக்காக நாங்கள் அதில் நின்னே பார்க்காதது மாதிரி பேசியே. 1/2 மணி நேரம் கூடுதலாக நாங்கள் அதில் நின்று பார்த்துக்கிட்டே இருந்தோம். போகிறவிய வாரவியெல்லாம் எங்களை ஒரு மாற்றி பார்த்துட்டு போனவ தெரியுமா? அதுக்கு பிறகு தான் அவ்வளோ 2 பேரும் வந்தாளுவ. அவ்வளோ 2 பேரும் வந்தோடனே இங்கே மரமாக வந்துட்டிய. பார்த்துக்கிட்டேன். ஆனைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும். என்ன பாருங்க பாட்டி, ஓரளவுக்கு தான் ஒரு இடத்துல நின்று பார்க்க முடியும். சும்மா எங்களை குறை சொல்லாங்க. நாங்கள் முன்னுக்குட்டி வந்தால் எந்த பிரயோஜனமும் இல்லை. இதிலே வா பார்த்துக்கிட்டு இருக்கிறது உள்ளே போய் மேனேஜரை பார்க்க வேண்டியது தானே? பார்த்தாச்சு, நாளைக்கு வர சொல்லியிருக்காரு. நாளைக்கு இதே மாதிரி 11 மணிக்கு மேலே வரக்கூடாதான், 10 மணிக்குள்ளே வர சொல்லியிருக்காரு. நாளைக்கு நீங்களாவது நேரத்துக்கு வந்துருங்க பாட்டி. அவளுக்காகலாம் பார்த்துட்டு இருக்காதுங்க. ஒரு நாளும் நான் உங்களுக்காக நின்று பார்க்காத மாதிரி பேசியே. ஏன்னைக்கு நான் தானே முதல்ல வருவேன். என்னம்மா இன்னைக்கு நீங்கள் முதல்ல வந்தோடனே ரொம்ப பீட்டிக்கிது.
நெவர் திவ்யா, உன் வீட்டுக்கு விருந்தாள் வந்திருக்கு, நீ சுருக்க வர முடியுமா? வீட்டில் உனக்கு எக்கச்சக்க வேலை இருக்கும், அதை முடிச்சிட்டு தானே வர முடியும். நாளைக்கு தான் மேனேஜர் வர சொல்லி சொன்னதா சொன்னியல, வேற எதுக்கு இதிலே உட்காந்துட்டு இருக்கிய? உங்கள் 2 பேத்துக்கும் சொல்லணும்ல, அதான் இதிலே பார்த்துட்டு இருந்தோம். சரி, எப்போ கிளம்பி வீட்டுக்கு போவோம்? ஏக்கோ போயிட்டு வரோம். நெவர் திவ்யா, நாளைக்கு காலையில் 10 மணிக்குள்ளே வர வழியே பாரு. அதை ஏன் என்கிட்ட மட்டும் சொல்றியா? எல்லாத்துக்கிட்டையும் சொல்ல வேண்டியது தானே. இன்னைக்கு ஒரு நாளில் தானே நேராச்சு, அதனால உன்கிட்ட தான் சொல்ல முடியும். இன்னைக்கு ஒரு நாள் கொஞ்சம் நேரம் பிந்ததுக்குள்ளே இப்படி பேசிய. இது வரைக்கும் எவ்வளோ நாள் எல்லாத்துக்கும் முன்னாடி நான் வந்திருக்கேன், இன்னைக்கு ஒரு நாள் தானே பிந்துச்சு. நான் சொல்லுக்கேன்னு கொச்சிக்கிடாத. ஓ நாத்த நேரம் இப்போதுக்கு நீ இங்கே வர வச்ச, இதெல்லாம் உனக்கு தேவையா? அவள் இங்கே வர்றதில்ல, உங்களுக்கு என்ன பிரச்சனை? எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, பிரச்சனைலாம் உனக்கு தான். எனக்கு என் பிரச்சனை வரப்போகுது. அவள் அண்ணனை பார்க்கணுன்னு அண்ணன் வீட்டுக்கு வந்திருக்கா. கொஞ்ச நாள் இருப்பா, அப்புறமா அவைய மாமியார் வீட்டுக்கு நேரி போயிடுவா. கொஞ்ச நாள் தான் இருப்பா, அதுக்குள்ளே உன்னைய ஒரு வழி பண்ணிடுவா. இதை தான் நானும் சொன்னேன், இவ கேட்காளா? நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை ஒன்றும் அனு, அவள் ரொம்ப நல்லவ. எல்லாள்வளுமே இப்படி தான் நல்லவள மாதிரி வேஷம் போடுவாள்வ. நமக்கு தெரியாமல் நம்ம வீட்டில் பிரச்சனை பண்ணிடுவாள்வ. நம்ம கஷ்டப்படுறத பார்த்து உள்ளுக்குள்ளே சிரிச்சுக்கிட்டு இருப்பாள்வ. ஏன்னு அப்படிப்பட்டவ இல்லை. அவள் இங்கே வந்தால் எதுவும் பிரச்சனை வந்துருந்தா இவ்வளோ நாளும் வராமல் இருந்தா. இப்போ கூட நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிடுவேன்னு சொன்ன பிறகு தான் அவள் வந்திருக்கா. நடிப்பு, எல்லாம் நடிப்பு. அவள் நடிப்பை நம்பி நீ நல்லா ஏமருக. அவள் ஒன்றும் நடிக்கலை. நான் கூட தினமும் ஃபோன் பண்ணி அவளை வர சொன்னேன், அப்படியுமே வரமாட்டேன்னு தான் சொன்னான். இப்போ கூட வந்த உடனே போகிறேன்னு தான் சொன்னான். நான் தான் இருக்க சொல்லி சொன்னேன். அவள் இங்கே வந்த பிறகு ஒரு வேலை செஞ்சுருக்க மாட்டாளே, எல்லாமே நீ தானே செஞ்சிருப்ப. அவள் செய்வேன்னு தான் சொன்னான். நான் தான் நீ செய்யண்டா, நானே செய்வேன்னு சொன்னேன். சும்மா அவள் எல்லா வேலையும் செய்யறதா சொல்லுவா, அதை போய் நீ நம்பி அமர்க. இப்போ கூட நீ வீட்டுக்கு போய் பாரு, ஒரு வேலை செஞ்சுருக்க மாட்டா. யாருக்கிட்டையாவது வெட்டியாக கதை விட்டுக்கிட்டு தான் இருப்பா. நீ சொல்லுகிறது சரிதான். நாங்கள் இங்கே கிளம்பி வரோம் சொல்ல கூட அங்கே வெட்டியாக கதை விட்டுக்கிட்டு தான் இருந்தா. எவருங்க வெட்டி, இப்படியெல்லாம் பேசாதுங்க. இங்கே இழிச்ச வை நான் தானே, நீ என் மேலே தானே கோவப்படுவ. இப்போ எதுக்கு நீ அவிய மேலே கோவப்படுத? எங்கே கோவப்படணுமோ அங்கே கோவப்படு. இவ்வளோ நாளாக நீ உங்கள் வீட்டில் மகாராணி மாதிரி இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ அவள் வந்துட்டாளா, அதுக்கப்புறம் நீ அந்த வீட்டில் வேலைக்காரி தான். எந்த ஒரு சின்ன வேலையும் அவள் செய்வேன்னு சொன்னால் கூட அவள் அன்னைக்காரன் செய்யக்கூடாதுன்னு தான் சொல்லுவான். அது மட்டும் இல்லை, அவள் இங்கே இருக்கிற அவ்வளோ நாளாக அவள் வைக்கிறது தான் சட்டம். அன்னைக்காரனும் தங்கச்சி எது கேட்கலாம் அதை தான் வாங்கி கொண்டு கொடுப்பான். உனக்கு பிடிச்சோ பிடிக்கலையோ, அவளுக்கு பிடிச்சது மட்டும்தான் அந்த வீட்டில் இனிமேல் நடக்கும். ஆமாம், அவள் இப்போ 2 வாரம் இங்கே தங்கதா சொல்லிட்டு வந்திருக்கா. அப்படி தான் சொல்லிட்டு வந்தா. ஆனால் அவைய 2 மாதம் தங்க சொல்லதா சொல்லியிருக்காவ. சரியா போச்சு, 2 மாதம் தங்கினான்னு வச்சுக்க, அப்புறமா நீ ஒரே ஏடியோ அம்மா வீட்டுக்கு போக வேண்டியதான். அதுவும் வாழை வெட்டியா. இல்லை, நீங்கள் சொன்ன மாதிரி அப்படி ஒன்றும் நடக்காது. நடக்கையும் நான் விட மாட்டேன். நாங்கள் சொன்னது மாதிரி நடக்கக்கூடாதுன்னா அவளை எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் இங்கேருந்து அனுப்புக வேலையை பாரு. சரி, முயற்சி பண்ணுதேன். முயற்சி பண்ணிக்கன்னு சொல்லாத, கண்டிப்பாக உன்னால் முடியும். இன்றைக்கி அவளை இங்கேருந்து அனுப்புக வேலையை பார்த்துரு. நான் சொன்னது சரிதானே பாட்டி? சரிதான் சரிதான். சரி, நாங்கள் போயிட்டு வரோம். ஏக்கா வாங்க போவோம். வரேன். அனு அண்ணே உள்ளவா? அண்ணி இங்கே எனக்கல்ல, உள்ள உட்காந்து டிவி பார்க்கலோ. அண்ணி இங்கல்லண்ணே, வெளியில் போயிருக்காவ. இந்த அனு இதை பிடி. மாவானே வாங்கிட்டு வந்திருக்க. மாவெல்லாம் வாங்கிட்டு வரல அனு, உனக்கு பிடிக்குமேனு சமோசா தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னன்னு இது எனக்கு பிடிக்குமேனு சமோசா வாங்கிட்டு வந்திருக்காளா? அன்னி கிளம்ப முதல்ல சொன்னாவலா மாவு வாங்கிட்டு வர. நீ சேர்ந்தெல்லாம் மாவையும் வாங்கிட்டு வந்திருக்கலாம்ல. இது என்னென்ன வச்ச உனக்கு? அன்னி கேட்டது மட்டும் மறந்து போச்சாங்க. மறந்து ஒன்றும் போல, எனக்குன்னு தான் வாங்கிட்டு வரல. எதுக்குன்னு இப்படி பண்ணுங்க? இதனால அன்னி என் மேலே தானே கோவப்படுவாவே. ஓ மேலே எதுக்கு அவள் கோவப்படணும்? அவிய சேர்ந்ததை வாங்கிட்டு வராம எனக்கு பிடிச்சதை மட்டும் வாங்கிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அவளுக்கு கோவம் தான் வரும். அதுவும் உங்கள் மேலே இல்லை, என் மேலே தான் வரும். இது எந்த ஒரு நியாயம்னு? நான் வாங்கிட்டு வராதனால அவளுக்கு என் மேலே தான் கோவம் வரணும். அதை விட்டுட்டு எதுக்கு ஓ மேலே கோவம் வரணும்? இப்படி கூட நடக்க வாய்ப்பு இருக்குன்னு, அதனால தான் நான் இங்கே வர மாட்டேன்னு சொன்னேன். ஆமாம் தாயே, வேதாளம் பழையபடி முருங்கை மரத்துக்கு ஏறுறமே. உனக்கு இப்போ மாவை தானே வாங்கிட்டு வரணும். இப்போ உடனே போய் வாங்கிட்டு வரேன். நான் கடைக்கு போய்ட்டு வர்றதுக்குள்ளே நீ இந்த சமோசாவெல்லாம் காலி பண்ணிருக்கணும். நீ கடைக்கு போய்ட்டு வானே, அண்ணி வந்த பிறகு 3 பேரும் சேர்ந்தே சமோசாவை தும்போம். உண்மையில அனு, நீ என்ன மாறவே இல்லை, அப்படியே தான் இருக்க. நீ இந்த என்ன மாறல, அப்படியே தான் இருக்க. சரி அனு, உன் விருப்பப்படியே 3 பேரும் சேர்ந்தே சமோசாவை தும்போம். சரி, நான் போய் மாவை வாங்கிட்டு வந்துடுறேன். யானை இருக்குல்ல யானை,
அது தான் தலையில தானே மண்ணள்ளி போட்டுக்குமா. அதே போல இருக்குது உன் கதை. வர மாட்டேன்னு சொல்லியிருந்தவளை இப்படி கட்டாயப்படுத்தி கூட்டிகிட்டு வந்திருக்கிய. ஏன் பாட்டி இப்படி ஆளாளுக்கு என்னைய குழப்பிட்டே இருக்கிய? ஆமாண்டி, உன்னையே குழப்பணுன்னு நேச்சு நேர்ந்து வச்சிருக்கான். அதான் குழப்புவோம். நீ நல்லா இருக்கணும், உன் வாழ்க்கையில் எந்த கெடுதலும் நடந்துடக்கூடாதுன்னு தான் நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். உன்னையே குழப்பணுங்க இன்னும் எங்களுக்கு ஒன்றும் இல்லை. ஏக்கா நான் கடைக்கு போகிறேன், நீங்களும் வரீங்களா? கடைக்கா? இப்போ எடுத்துக்கு போகிறேன். மாவு வாங்க தாக்கா போகிறேன். உங்களுக்கு வேணா சொல்லுங்க, சேர்ந்தாப்புல வாங்கிட்டு வந்துடுறேன். எனக்கு இன்னைக்கு ஒன்றும் மாவு வேண்டாம். ஏன்க்கா வீட்டில் மாவு அரைக்க போறீங்களா? அப்படி ஒன்றும் இல்லை, அவையக்கிட்ட ஏற்கனவே மாவு வாங்கிட்டு வர சொல்லிட்டேன். வேலைக்கு போயிட்டு வர மச்சில் கண்டிப்பாக மாவு வாங்கிட்டு வந்துடுவாரு. சரிக்கா, அப்போ நான் போயிட்டு வரேன். போயிட்டு வரேன் பாட்டி. போயிட்டு வா. ஏ திவ்யா, அங்கே பாரு, அங்கே போய் என்னன்னு கேளு. நீ வீட்டுக்கு போ, நான் கடைக்கு போயிட்டு வரேன். இப்போ கடைக்கு போய் என்னத்தை வாங்க போறிய? நீ மாவு வேணும்னு கேட்டாலா, அதை தான் வாங்க போகிறேன். அப்போ வேலை முடிஞ்சு இப்போ தான் வரீங்களோ? இப்போ கொஞ்சம் முந்தி தான் வந்தேன். வீட்டுக்கு போனேன், அனு மட்டும் ஒத்தையில இருக்கா. இப்போ அவளை எதுக்கு நீ ஒத்தையில விட்டு வந்த? உங்கள் தங்கச்சி என்ன பச்சை பிள்ளையா இடுப்புலையே எடுத்துட்டு திரியதுக்கு? என்ன பாரு, இப்படி தேவையில்லாமல் பேசாத. உடனே கிளம்பி வீட்டுக்கு போ. சரி போகிறேன். நீங்கள் வேலை முடிஞ்சு வரமச்சிலே மாவு வாங்கிட்டு வந்துருக்கலாம்ல. இப்போ வீண் அலைச்சல் தானே. உங்களுக்கு மாவு வாங்க மறந்து போயிட்டு? மறக்க ஒன்றும் செய்யலை, வேணுக்குன்னு தான் வாங்கிட்டு வரல. இப்போ அனுதான் சொன்னான் மாவு வாங்கிட்டு வாங்கன்னு, அதான் வாங்கிறதுக்கு போகிறேன். உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறதுக்குள்ளே மாவெல்லாம் முடிஞ்சிட போகுது. நான் போயிட்டு வரேன். என்ன பாரு திவ்யா, இங்கே நின்று கதை விட்டுட்டு இருக்காம சுருக்கா கிளம்பு. சரி சரி கிளம்புங்க. நாங்கள் சொன்னது மாதிரி நடக்குது பார்த்தியா? தங்கச்சி கறி வந்து முழுசாக 2 நாள் கூட ஆகலை. அதுக்குள்ளே நீ வாங்கிட்டு வர சொன்ன பொருளை வாங்கிட்டு வரல. அதே இது தங்கச்சி கறி சொன்னோடனே வாங்கிறதுக்கு கிளம்பியாச்சு. இதுதான் திவ்யா ஆரம்பமே. போக போக பாரு பெரிய பிரச்சனையாக போகுது. இந்த பாருங்க பாட்டி, எதுவும் பேசாங்க, சத்தம் கடமை இங்கேருந்து போங்க. ஐயோடா, இதை தான் பெரியவங்க சொல்லவ. மூடனுக்கு புத்தி சொன்னா கேடு தான் வரணும். நான் மூடனாவே இருந்துட்டு போகிறேன், நீங்கள் உங்கள் சோலையை பார்த்துட்டு போங்க. எனக்கு என்ன வந்துச்சு, நான் என் சோலையை பார்த்துட்டு போகிறேன். இதான் நல்லதுக்கு காலம் இல்லைங்குது. எங்கே பிரச்சனை நடந்தாலும் எல்லாரும் அமைதியாக போகிறாவ. நான் தான் நல்லது சொல்லி கேட்ட பேர் வாங்குவேன். நான் எதுவுமே பேசாமல் நான் உண்டு என் வேலை உண்டுன்னு பேருந்துருக்கலாம். நானே வேதனைப்பட்டு இருக்கேன். இதில் வேற இது எல்லாரும் வெந்த புண்ணில் வேலை பார்த்துக்காவ. ஒருவேளை இது எல்லாரும் பேசுகிறது மாதிரி என் வாழ்க்கையில் நடந்துருமோ? அவிய தங்கச்சி சொல்லி கேட்டு என்னைய வீட்டை விட்டு விரட்டிட்டா, அதுக்கு பிறகு நான் வாழ்கிறதுல அர்த்தமே இல்லை. இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னா முதல்ல அவளை வீட்டை விட்டு விரட்டணும். அவையே கடைக்கு போயிட்டு வர்றதுக்குள்ளே நான் ஏதாவது ஒரு வழி பண்ணணும். பண்ணுகேன். அதுக்கப்புறம் அவள் இந்த தேச பக்கம் தலை வச்சே படுக்கக்கூடாது. நான் முதல்ல உஜாராக இருந்திருக்கணும். அவள் வரமாட்டேன்னு தான் சொன்னான். நான் கட்டாயப்படுத்தி அவளை வர சொல்லாமல் இருந்திருந்துருக்கலாம். இப்போ எனக்கும் கஷ்டம், அவளுக்கும் கஷ்டம். என்னடி பிரியா, சாம்பார் எப்படி செய்யணுன்னே வந்து கேட்டு போனியே, செஞ்சு கொடுத்தியா? ஓ செஞ்சுட்டேனே. கொஞ்ச நேரத்தில் எப்படி செஞ்ச? நான் எப்பவுமே ஸ்பீடாக தான் செய்வேங்க்கா. ஆனால் ஒன்று தான் போட மறந்துட்டேன். என்ன தேடி போட மறந்தேன்? அதான்க்கா, காய போட மறந்துட்டேன். என்ன தேடி காய போட மறந்தேன்? ஐயாக்கா, நான் சொன்னது காய், அதாவது கட் பண்ணி வச்சா வெஜிடபிளை உள்ளே போட மறந்துட்டேன். அப்போ நீ வச்சதுக்கு பேர் சாம்பார் இல்லை, பருப்பு குழம்பு. நான் உங்ககிட்ட ரொம்ப நாள ஒரு விஷயம் கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தேக்கா, கேட்கலாமா? என்ன விஷயம் பிரியா, கேளு. நீங்கள் எதுக்குக்கா உங்கள் அண்ணன் கல்யாணத்துக்கு பிறகு இங்கே வராமல் இருந்திய? ஓ, இதை தான் கேட்கணும்னு நினச்சிருந்தேங்க. அது வேற ஒன்றும் இல்லை பிரியா. நான் இங்கே வர்றதுனால எனக்கும் என் அன்னைக்கிடையே எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாதுல்ல, அதான். நீங்கள் இங்கே வர்றதுனால என்னக்கா பிரச்சனை வரும்? தேவையில்லாமல் பயந்துக்கிட்டு ஏன்க்கா இவ்வளோ நாளும் வராமல் இருந்திய? அப்படிலாம் சொல்ல முடியாது பிரியா. எனக்கு இப்போ கூட எந்த நேரத்தில் பிரச்சனை வந்துடுமோன்னு பயமாக தான் இருக்குது. தேவையில்லாமல் பயப்படாதங்கக்கா. உங்கள் நல்ல பொண்ணுக்கு நீங்கள் எங்கே போனாலும் உங்களுக்கு பிரச்சனையே வராது. நீ சொல்லதை கேட்க நல்லா தான் இருக்குது பிரியா. இருந்தாலும் நான் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இங்கேருந்து போயிடணும். அண்ணி வாங்க. வரது இருக்கட்டும், எப்போ பார்த்தாலும் 2 பேரும் கதையை விட்டுட்டு இருக்கிட, வாயில் வலிக்காதா?
ஏன்க்கா கிளவி மாதிரி பேசுறிய? நல்லது ஒன்றும் பேசிடக்கூடாது, உடனே கிளவின்னு சொல்லிடுறது. எப்படியா சும்மா இப்படிலாம் பேசாத. கூடி கூடி இருந்து 2 பேரும் என்னைய பற்றி இல்லாத பொல்லாத பேசுகிறது, வந்த உடனே நல்ல பிள்ளை மாதிரி நடிக்குது. நாங்கள் உங்களை பற்றி அப்படியெல்லாம் பேசலை. நீ உனக்கு எனக்கு இருக்க பிடிச்சிருக்கு, அவள் வருத்தப்பட முடியாது, எதுக்கு பேசுக? ஆமாங்க, எனக்கு கிறுக்கு தான் பிடிச்சிருக்கு. எதுக்கு நீ இப்படி பேசுற? சத்தங்கடமா உள்ளப்போ. நான் அன்னைக்கே சொன்னது மாதிரி இவன் இங்கே வந்தோடனே என் அம்மா வீட்டுக்கு நிறைய போயிருந்துருக்கணும். அங்கே போயிருந்தோம்னா எனக்கு இந்த அவமானம் வந்திருக்காது. அப்போ இவ்வளோ நாளாக நீ நடிக்க செஞ்ச. என்னால் உங்களுக்குள்ள பிரச்சனை வேண்டாம், நான் ஊருக்கு போகிறேன். இப்போ உனக்கு சந்தோஷமா? இதுக்கு தான் அவளை வாவான்னு வர சொன்னாங்க. நான் தான் அவளை நம்பி ஏமாந்துட்டேன். அழாதானு? சரி, நான் கொண்டு விடுதேன், அழுவே நிப்பாட்டு. அப்புறம் இங்கே நடந்த விஷயத்த உங்கள் அத்தைட்ட சொல்லிடுறத. சரிண்ணே, கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். உள்ளே போய் சாப்பிட்டுட்டு அப்புறமா கிளம்பி போவோம், சரியா? சரிண்ணே. அண்ணியும் கூப்பிடுங்க, சாப்பிடுவோம். கூப்பிட்டா மட்டும் வந்துடே போகிறா, அவளுக்கு வயிறு பஸ்தா உள்ளே வருவா. கடைசியில் நான் பயந்தது மாதிரியே நடந்துட்டு